அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கின்ற கிரகநிலை மாற்றம் பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வை பெறலாங்க. அந்த பரிகாரம் என்னன்னு நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கடைசி ராசின்னு அமைந்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியின்படி பார்த்தீங்கன்னா தனகாரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மானந்தான் பெரிதுன்னு நினைப்பீங்க. யாராவது பார்த்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்போதுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்பட உதவுங்க. உங்களுடைய பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு தாங்க அமையும். 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் எப்போதுமே குறையாதுன்னு சொல்லலாங்க. வாக்குஸ்தானமாகிய அதிபதியான செவ்வாய் உங்களுடைய 9ஆம் அதிபதியாக வராரு. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைஞ்சிருக்குன்னா, உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குருனு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனு, கேது கலத்திரஸ்தானத்தில் சூரியனு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயின்னு, புதன் ஐனசைன போகஸ்தானத்தில் சனின்னு, ராகுனு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களுமே உங்கள் ராசியில் பல யோகமான பலன்களை தான் தரப்போகுது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு வேகம் அதிகம் ஏற்படும். புத்திய சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு இனி உயருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபாரான சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். தொழிலில் எந்தவித இனி தடையும் ஏற்படாது. நீங்கள் கூடுதல் லாபத்தை இப்போது பெறலாங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்க செய்ய முயற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்ல விதமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு இப்போது கிடைத்திடுங்க. சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியதாக அமையும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து இனி உண்டாகலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. மனதில் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கள் உற்சாகத்தோடு காணுவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை இனி அமையாது. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுவதை இப்போது தவிர்த்துக்கோங்க. மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியோடு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு இப்போது உயருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பள்ளி சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வர போகிறாங்க. உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் மீண்டும் இணையக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் இப்போது உங்களுக்கு கிடைத்திருங்க. வேலையாட்கள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய தொழில் இப்போது உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக கூட வரும். தீவிர முயற்சிகளினாலே நீங்கள் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு நடைபெறுங்க. மேலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் இப்போது நீங்கள் பெறலாம். தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டியதாக கூட வரலாம். எதிர்கள் வகையில் அசால்ட்டாக இருக்காதீங்க, ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. புதிய முதலீடுகளில் போது ஆலோசனை அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறையாக இருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா
குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் அமையுங்க. உங்களுக்கு மன அமைதியும் உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கன்னா, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருன்னு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுன்னு, கலத்தர ஸ்தானத்தில் சூரியனு, சுக்ரன், அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாயின்னு, புதன், அயனசைன போகஸ்தானத்தில் சனின்னு கிரக நிலைகள் அமைய போகுது. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போகிறீங்கன்னா, உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து அதற்கான பாராட்டுகளை மேலதிகாரியிடம் இப்போது நீங்கள் பெறலாம். அலுவலக வேலையாக நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டியதாக கூட இருக்கும். வெளியூர் பயணங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிக அளவில் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக அமையுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை முடித்தாலும் கடுமையான முயற்சிகள் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. பணவரத்து நன்றாக அமைந்திருக்குதுங்க. புதிய நண்பர்களுடைய நட்பு இப்போது உங்களுக்கு கிடைத்திடும். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை வேகம் பிடிக்க தொடங்கும். இந்த நேரத்தில் முதலீடுகளை அதிக அளவில் செய்தீங்கன்னா லாபத்தையும் அதிக அளவில் பெறலாம். தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்து வந்த கவலை நீங்கி உங்களுக்குள்ள தைரியம் உண்டாகிடும். குடும்பத்தில் இருப்பவங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. மருத்துவம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க. மீன் அலைச்சல்கள் தவிர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கும் சக மாணவர்களும் பழங்கும் போது கவனமாக இருங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் பாடங்களை படிப்பது அதிக அளவில் மதிப்பெண்களை பெற உதவியாக அமையும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. எடுத்த முடிவை செயல்படுத்த முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு இப்போது எடுக்காதீங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்திடும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக அமையுங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை இப்போது உண்டாகிடும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் தான் இப்போது உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க. தொழில் போட்டிகள் இனி இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்படாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உத்திராடாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வாக அமையுங்க. பணவரத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்ற நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இனி இருக்காது. தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து ஒரு காரியத்தை செய்து இப்போது முடித்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். வெற்றியும் பெறலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். சுப காரிய நிகழ்ச்சிகள் இனி வீட்டில் நடைபெறுங்க. திருமண காரியங்களும் கைகூடி வரும். மனைவி உறவுக்கிடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இனி நிலவுங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வணங்கி வர மனக்கவலை நீங்கிடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிக அளவில் ஏற்படும். ராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை குரு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு பகவானை வழிபடுவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வாங்க. உங்களுடைய தாய் தந்தையரே வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. நீங்கள் கோவில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் அளிப்பதும் ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கிடுங்க. உங்கள் கைகளால் நீங்கள் ஆழம் அரச மரங்களை வெட்டுவது தவிர்த்திடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வேதமறிந்த பிராமணருக்கு ஆடைகளை தானம் செய்வது ரொம்ப நல்லது. வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க. கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமை தினங்களில் வாழைப்பிழகை உண்ண கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரத்து நன்றாக அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ரொம்பவே கவனமாக இருங்க. இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் மீன ராசி நண்பர்களா உங்கள் உறவினர் நண்பர்கள் வகையில் இந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் குரு பகவானே போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.